இந்த காசெல்லாம் யார் இப்படி எடுத்து வைக்கிறது? ஏங்க வாங்க, என்ன பண்ணுறீங்க? ஆத்தா ஊருக்கு போய் 10-15 நாளைக்கு மேலே ஆகுது. ஏண்டா எல்லாம் அறுத்துருச்சு, நெல் அறுக்கணும்னு போச்சு. முதல்ல நெல் அறுத்துருச்சு, இப்போ போய் எல்லாம் போய் போடுங்கிறோம்னு போச்சு. போனது பார்த்துக்கங்க, சார்ஜ் ஒழுங்காக போட தெரியாமல் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்லேயே கிடக்கு. அப்போ பேசி ரொம்ப நாளாச்சேண்டு சொந்தக்காரவங்களுக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் எடுத்துக்கிட்டு ஐயையோ என்னத்தா பாடா படுத்துறீங்கன்றாங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே படக்குன்னு கட் பண்ணிட்டேன். மனசுக்கு சங்கட்டமாக போச்சு. சொந்தக்காரவங்க நம்ம அம்மாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு தானே அடிக்கிறான். என்னத்தா என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, அம்மா அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம்லங்க. எடுப்புலையே என்னத்தா என்னைய பாடா படுத்துறீங்கன்றது. அப்படியே பார்த்துங்க கட் பண்ணிட்டேன். திரும்ப அங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. வந்தால் அப்புறம் எடுத்தேன். ஐயோ நீனா அப்படின்ட்டேன். ஐயோ நான் தான் உங்கள் அம்மாட்ட தான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் 4 வார்த்தை பேசுனேன் என்ன பெற்ற தாயிட்ட. தாய் அங்கே இருக்கவும் ஒன்றும் பேச முடியலையேன்னு ஃபோன் அடிச்சு சொந்தத்தில் அப்படி சொல்லுது. ஐயையோ என்னை பாடப்படுத்துறீங்களேண்டு. என்னமோ 10-20 தடவை அடித்தது மாதிரி, ஒரு தடவை அடித்ததுக்கு. அப்படிலாம் இருக்குது சொந்தம் வந்தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்மளுக்கு என்ன பண்ணுறது? நம்ம ஆத்தா போனது என்ன பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சு, நெல் அறுத்துச்சா எல்லாம் அறுத்துச்சா இடைக்கு போட்டுச்சா என்ன பண்ணுதுன்னு கேட்கணும்னு நம்ம மனசு கடந்து துடிக்குது. அதுக்கு ஒரு ஃபோனை சார்ஜ் ஓட தெரியலை. சார்ஜ் ஓட தெரியாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு அதை ஆன் பண்ண தெரியாமல் கிடக்கு. யாரையாவது ஒரு கிலோமீட்டர் எடுத்து கொடுத்து ஆன் பண்ணாது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. அதோட இப்போ பேசுறதே கொஞ்சம் மனசாக இருந்துச்சு. இருந்தாலும் மனசு கவலை. என்னை பாடா என்ன உசுறு எடுக்கிறீன்னு சொந்தக்காரவு சொன்னதில்ல. இப்படி இல்லாமல் இருப்பாங்க சொந்தக்காரவுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன சொத்தையாளுது கேட்குறோம், ஆத்தாட சொத்தை பேசிட்டு கொடுக்க போகிறோம். கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருந்தாலுமே எத்தனை ஒரு வேலையாக இருக்கத்தே நான் அப்புறம் போய் கொடுக்குறேன். இப்படி தடுத்தான் பேசணும். எடுப்புலையேவா அந்த பேச்சு பேசுறது? சரி விடுங்க, அவங்க என்ன கிடப்பில் இருந்தாங்களோ அந்த நேரத்துக்கு நான் ஒரு வெனகாரி அடிச்சு விட்டேன். லைக் பண்ணுங்க. எங்கள் ஆத்தா ஒரு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வாக்கில் வாரம் சொல்லிச்சு. வரட்டும், நல்லபடியாக வேலையில் பார்த்துட்டு வரட்டும். லைக் பண்ணுங்க. ஆத்தாக்கள் அப்படித்தான் இருக்குது ஊர் சனமே. ஆமாம், சொல்லி பிரயோசனம் கிடையாது.